ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறுகின்ற பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசனை பெற்று ஒரு முடிவுக்கு வருவதே மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுடைய முடிவுகள் தவறான முடிவாக இருப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். சிலருக்கு குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும். உங்களுடைய பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். எதையும் ஒரு சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. பயணங்கள் உங்கள் மகிழ்ச்சியை தரும். அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் தேடி வரும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். சிலர் தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. உயர் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாடகம், சங்கீதம், நாட்டியம் போன்ற கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை நீங்கள் காண முடியும். சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும். களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது.
நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இருந்த போதிலும் தந்தைகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் தொழில் ஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. தொழில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். மூத்த சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய பார்வையும் விரயஸ்தானத்திலே இருப்பதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.